ஃபர்ஸ்ட்டு மைதாவில் வந்து ஏதாவது ஒரு ஷேப் கொண்டுட்டு வர சொன்னாங்க. நாங்கள் டீம் செஞ்சுருந்தோம். நாங்கள் வந்து ஃப்ளார் ஃபஸ்ட்டு செஞ்சுருக்கோம். இதில் வந்து மைதாவை ஃபஸ்ட்டு தட்டி எடுத்துக்கிட்டோம், அதை ரவுண்ட் ஷேப்புக்காக. அதுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி செஞ்சுருக்கோம். அந்த பாலில் வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணுவோம், எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பாலாக செஞ்சுக்கிட்டு அது மேலே வச்சுருக்கோம். அதேமாதிரி கீழே பேஸுக்காக இது பண்ணுவோம், மேலேயும் அதேமாதிரி ஒரு தட்டையாக ஒன்று செஞ்சுருக்கோம் ரவுண்ட் ஷேப்பில் மைதாவில் யூஸ் பண்ணி. அதை மேலே கவர் பண்ணி அது தட்டையாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளார் மாதிரி இது எல்லாத்தையும் செஞ்சு வச்சோம். அதுக்கப்புறமா சிசர் வச்சு கட் பண்ணி சிசர் வச்சு கட் பண்ணதுனால அந்த கலர் அப்படி ஒயிட் அண்ட் எல்லோ அப்படி. இது வந்து பீகாக் சார், ஒயிட் கலர் பீகாக். அதில் வந்து நாங்கள் மைதாவிலேயே எல்லாத்தையும் செஞ்சுருக்கோம். செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மைதா ஃபுட் கலர் மறுபடியும் ஆட் பண்ணோம், எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் சேர்த்து ஆட் பண்ணி அதுக்காக அந்த மேலே ஃபதர்ஸு அதுக்காக டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம். நைஃபை வச்சு ஃபதர்ஸ்லாம் கட் பண்ணிருக்கோம் சார். அதுக்கப்புறமா ஒரு குட்டி குருவி மாதிரி செஞ்சு கலர் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இது ஆல்ரெடி பண்ண ஒரு பாண்டு தான், மைதாவில் செஞ்சதுனால மறுபடியும் செஞ்சு வச்சுருக்கோம். இது வந்து ரேபிட் 2 ரேபிட் செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் டாக் ஃபேஸ் செஞ்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா ப்ளூ வந்து தண்ணியாக யூஸ் பண்ணியிருக்கோம் சார். என்ன ப்ளூ கலர் எப்படி வர வச்சிங்க? ப்ளூ கலர் வந்து பெயிண்ட் யூஸ் பண்ணி கம்மு, பெயிண்ட், வாட்டர் மூணுக்கும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபிஷ்ஷஸ் வந்து மைதாவில் தான் செஞ்சுருக்கோம். கோல்டு ஃபிஷ் அந்த மாதிரி கலர் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து டவ் செஞ்சுருக்கோம். டவ் ஃபெதர்ஸ் வந்து அந்த கலர் கொடுத்துருக்கோம். மைதா தெரியணுங்கிறதுக்காக கலர் மட்டும் லைட்டாக பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து பாசஸ் சொல்லுவாங்க, கிரீன் கலர் மைதாவிலே வச்சு பேஸ் பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் வந்து இது கிளேவை வச்சு பண்ணியிருக்கோம் சார், மைதா வச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது என்னன்னா வெறும் ஒரு 4 இது கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. யூனிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்றத ஒரு பேஸ் பண்ணி தான் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். என்னன்னா இது 4மே ஃப்ரெண்ட்ஸு, அதாவது இந்த பூனை, இந்த குட்டி கரடி, அதுக்கப்புறம் இந்த ஆக்டோபஸ் ப்ளஸ் இந்த இது பேரட் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. எல்லாருமே ஜாலியாக ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ இந்த டைம் என்ன ஆகுதுன்னா, இந்த ஆக்டோபஸ்க்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரியுது, கடல் வழியா ஏதோ ஒரு சீற்றம் வரப்போகுது, அதனால நீங்க எல்லாம் கேர்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லார்கிட்டயும் சொல்லுது. அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து இவங்க 2 பேர் வந்து அதை ஏத்துக்கல. அது என்னோ வளருது, அது என்னோ இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணல. ஆனா பேரட் என்ன பண்ணுச்சு, அது வந்து சொல்றது கேட்டுச்சு, நம்ம ஃப்ரெண்டு சொல்றான்னா ஏதோ ஒரு நல்லதுக்கு தான் நம்மளுக்கு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு அதோட நெஸ்ட்டுக்கு கீழே இன்னொரு பேஸ் ஒன்று உருவாக்குச்சு. அதோட நெஸ்ட்டு கீழே பேஸ் உருவாக்கி அது என்ன பண்ணுச்சு, இன்னொரு ஸ்ட்ரென்த்தை கிரியேட் பண்ணுச்சு. அதோட நெஸ்ட்டுக்காகவும் அதோட எக்ஸ்க்காகவும் ஒரு நெஸ்ட்டு கீழே ஒரு இதுவை கிரியேட் பண்ணுச்சு. ஸோ என்ன ஆச்சு, அது வந்து பின்னாடி வந்து ஒரு புயல் மாதிரி வர ஆரம்பிச்சுது. அந்த புயல்ல இருந்து இது வந்து சேஃப் ஆயிடுச்சு. ஆனா டெடியும் இதுவும் வந்து கேட்டும் வந்து சேஃப் ஆகல. ஏன்னா கேட் வந்து சோம்பேறித்தனமா என்ன பண்ணிச்சு, தூங்க ஆரம்பிச்சிருச்சு. டெடியும் சேம் என்ன பண்ணிச்சு, அதோட குகைக்குள்ள போய் தூங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த வந்த புயல்ல 2மே என்ன ஆச்சு, பாதிப்படைஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யோசிக்குதுங்க, நம்ம ஃப்ரெண்ட் அப்பவே நம்மளுக்கு சொன்னாலே, நம்ம அதை கேட்டிருந்தா நம்மளுக்கு இது பிரச்சனை வந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, போய் ஆக்டோபஸ் கிட்ட சாரி கேட்குது. ஸோ ஆக்டோபஸ் என்ன சொல்லுது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சாரி நோ தேங்க்ஸ், நீங்க என் பேச்சு கேட்டிருந்தாலே போதும், நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருந்தோம்னா நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது சார்.